தலைமை தளபதி சோழ மண்டலத்தின் தலைமை தளபதி சோழ மன்னர் சோழ மண்டலத்தின் தலைமை தளபதி பரகாதனே வருக. படையெடுத்து வந்த பகைவரை எல்லாம் இடைமறித்து எதிர்த்து வெற்றி கண்ட நீலனே, உன்னை தளபதியாக அடைந்த சோழ மண்டலம் பெருமை அடைகிறது. உன்னால் சோழ மன்னனாகிய நானும் உயர்வடைகிறேன். மன்னா, செஞ்சோட்டு கடனைத்தான் முடித்திருக்கிறேன். என் சேவைக்கு புகழுரை தேவையில்லை. உப்பிட்ட மன்னனுக்கு உழைக்க கடமைப்பட்டிருக்கும் என்னை உயர்த்தி பேசுவது, பலர் முன்னிலையிலே பாராட்டுவது, போற்றுவது, இவை அனைத்தும் நான் விரும்பாத ஒன்று. பரகாலனே, பாராட்டி பேசுவதை நீ விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் படை நடத்தி பகைவரை வெற்றி கண்டு இச்சோழ மண்டலத்தின் நிலப்பரப்பையே அதிகமாக்கிய உன் திறமையை பலர் முன் சொல்லி மகிழ வேண்டியது இந்த சோழ மன்னனின் கடமை. என்னை பாராட்டுவதை விட என்னோடு போருக்கு வந்து இறந்து போனார்களே நமது வீரர்கள், அவர்கள் தியாகத்தை பாராட்டுங்கள். இந்த வெற்றி திருவிழாவை இருந்து பார்க்க முடியாமல் இறந்து போனார்களே, அவர்களை புகழுங்கள். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துங்கள். வீரனே, வீரமும் விவேகமும் கொண்ட உன் திறமைக்கு பரிசாக என் சோழ மண்டலத்திற்குள் அடங்கிய ஆதி நாட்டை தந்து அதற்கு தலைநகரமாக இத்திருமங்கை என்ற ஊரை அமைத்து இச்சுப நாளில் இத்திருமங்கைக்கு உன்னை மன்னனாக்குகிறேன். நாட்டையே பரிசாக தரும் அளவுக்கு நான் என்ன செய்துவிட்டேன்? பல நாடுகளை என் வசமாக்கி தந்த உனக்கு ஒரு சிறு நாடு நான் தருவது நியாயமான செயலை. என் சொல்லி தட்டாமல் நான் தரும் பரிசை ஏற்றுக்கொள். படைத்தலைவனின் திறமைக்கு ஒரு நாடே பரிசா? இது அதிகம், இது அதிகம். வள்ளல் தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீங்களே வாங்க. சோழ மன்னனின் கட்டளை. ஆசனத்தில் அமரு.